Hi, welcome to Love Your Knowledge channel. இன்னைக்கு நம்ம 10th standard scienceல physics laws of motionல நியூ கான்செப்ட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் பார்க்காதவங்க ப்ளீஸ் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ப்ரீவியஸ் இன்ட்ரொடக்ஷன் அண்ட் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா அண்ட் அதுக்கான அந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மொமெண்டம் இதை பற்றின வீடியோஸ் எல்லாமே நான் போட்டிருக்கிறேன். அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா an object will be in rest or motion unless and until there was an force applied on it. ஒரு external force apply ஆனால் மட்டுமே வந்து there will be a action அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. This law states that every body continue to be in its state of rest or the state of uniform motion along a straight line unless it is acted upon by some external force. ஒரு external force act ஆனால் மட்டுமே வந்து we can see the moment in the object அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் செகண்ட் லாவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா the force is inversely proportional to the change of momentum அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, to the rate of change of linear momentum அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து இதுவாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தட் இஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நியூட்டன்ஸ் தேர்ட் லா பார்க்க போகிறோம். நியூட்டன்ஸ் தேர்ட் லாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் தேர் இஸ் ஆல்வேஸ் ஆக்ட் ஆன் டூ டிஃப்ரெண்ட் பாடிஸ். பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஆப்ஜெக்டில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்டில் இருக்குன்னா ரியாக்ஷன் வந்து இன்னொரு ஆப்ஜெக்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கார் வந்து நின்றுட்டுருக்கு, ஓகேவா? அந்த காரை நீங்கள் தள்ளுறீங்க, ஓகே? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த காருக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக உங்களோட காலுக்கு ஒரு ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகும், ஓகேவா? ஸோ நீங்கள் கொடுக்குற ஆக்ஷன் காருக்கு, பட் உங்களோட கால் பார்த்தீங்கன்னா உங்களோட பூமியிலேருந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். இது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் காலை கீழே ஒரு ஸ்கேட் போர்டு வச்சுட்டு ஸ்கேட் போர்டு மேலே நின்றுட்டு நீங்கள் அந்த காரை தள்ளும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காரை தள்ளும்போது உங்களோட அந்த ஸ்கேட் போர்டு வந்து பின்னாடி மூவ் ஆகிடும். ஸோ இட் வில் மூவ் பேக். ஸோ தெர் இஸ் அன் ஆக்ஷன் விச் யூ கிவன் ஆன் த காருக்கு நீங்கள் ஒரு ஆக்ஷன் பண்ணுறீங்க, பட் ஆனால் உங்களோட ரியாக்ஷன் வந்து ரிவர்ஸில் இதுவாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பலூனில் வந்து நீங்கள் காற்று அடிச்சுட்டு அதை ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகும்னா அந்த பலூனில் உள்ளே இருக்கிற காற்று வெளியில் வந்துட்டு அது ஃப்ரண்ட் டைரக்ஷனில் போகும். ஸோ அந்த ஏர் வந்து புஷஸ் டவுன். அதோட ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ளே இருக்கிற ஏரை வந்து வெளியில் இது பண்ணிவிட்டு ரியாக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா பலூன் மூவ்ஸ் ஃபார்வர்ட். ஸோ இதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோ, ஓகேவா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. இப்போ பாடி ஏ அப்ளைஸ் அ ஃபோர்ஸ் அப்படின்னா பாடி பி வந்து என்ன ஆகும்னா அதில் ரியாக்ட் ஆகும் ஆன் பாடி ஏ. இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. When birds fly, they push the air downwards with their wings and the air pushes the bird upwards. ஓகேவா? ஸோ பேர்டு என்ன பண்ணுது, பறக்கும்போது அந்த விங்ஸை கீழே இறக்குது இல்லையா? ஸோ அது வந்து ஆக்ஷன். அப்போ வந்து அந்த காற்றை கிழிச்சிட்டு அது பறக்குது, ஸோ அது வந்து ரியாக்ஷன். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா when a person swims he pushes the water using the hands backwards. இப்போ நல்லா ஒரு நீச்சல் அடிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கையை வந்து பின்னாடியில் இருந்து தான் இது பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அவங்க கொடுக்குற ஆக்ஷன். ஸோ என்ன ஆகுதுன்னா அவங்களால ஃபார்வர்டாக மூவ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் அ ரியாக்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா when you fire a bullet the gun recoils backward and the bullet is moving forward. ஸோ இது வந்து ஆக்ஷன். நீங்கள் வந்து அந்த ட்ரிகரை வந்து அழுத்தும் போது அந்த புல்லட் வந்து ஃப்ரண்ட்டில் போகுது. ஸோ இட் இஸ் என்ன ஆக்ஷன். அதுக்கப்புறமா என்ன ஆகும், the gun equalizes this forward action by moving backward. ஸோ இந்த ஃபார்வர்ட் ஆக்ஷனை வந்து ஈக்குவலைஸ் பண்ணிவிட்டு அது வந்து பேக்வேர்டுக்கு மூவ் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் அ ரியாக்ஷன். பார்த்திங்கன்னா நமக்கு 3 எக்ஸாம்பிள் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இப்போ மொமெண்டம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுறது, அதை தான் வந்து
நம்ம மொமெண்டம் அப்படி. லீனியர் மொமெண்டம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுது. ஸோ இதில் கன்சர்வேஷன் அப்படின்னா அங்கே வந்து எந்த ஒரு எனர்ஜியும் லாஸ் ஆகிருக்காது. கன்சர்வேஷன் மீன்ஸ் சேவிங் சம்திங். ஸோ அங்கே வந்து எந்த ஒரு எனர்ஜியுமே லாஸ் ஆகிருக்காது. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா லீனியர் மொமெண்டமோட ஃபார்முலா பார்த்துருந்தோம். லீனியர் மொமெண்டமோட ஃபார்முலா என்னது? P = மாஸ் இன்டூ வெலாசிட்டி. ஓகேவா? இப்போது ஒரு 10 kg ஒரு ஹெவி ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. அதையும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 kg ஆப்ஜெக்ட் ஒன்று இங்கே இருக்குது. அண்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1 kg ஆப்ஜெக்ட். ஓகேவா? நான் வந்து ரெண்டுத்துக்குமே ஒரே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஓகே, அப்போ என்ன ஆகும்? இந்த ஆப்ஜெக்ட், இந்த ஹெவியர் ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்னா கொஞ்சம் தூரம் தான் மூவ் ஆகும். பட் இதே இந்த லைட்டர் ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்? கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ராவாக மூவ் ஆகும். பிகாஸ் லெஸ் மாஸ் வில் ஹாவ் மோர் வெலாசிட்டி. இப்போ இந்த 1 kg பார்த்திங்கன்னா இட்ஸ் எ லெஸ் மாஸ். இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இட் கேன் மூவ் டு லார்ஜர் டிஸ்டன்ஸ். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா வெலாசிட்டி மோராக இருக்குது. இதே வந்து 10 kg இதில் பார்த்திங்கன்னா இட்ஸ் ஹேஸ் மோர் மாஸ். மோர் மாஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெலாசிட்டி வந்து என்ன ஆகும்? லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ ஒரு ஃபார்முலாவை டிரைவ் பண்ண போகிறோம். பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியரில் ஒரு ஃபார்முலாவை நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க அண்ட் நீங்கள் இருக்கீங்க. சரியா? இப்போது உங்கள் ஃப்ரெண்டும் நீங்களும் வந்து ஓடுறீங்க. ஒரு 20 கிலோமீட்டர் வேகத்தில் 2 பேரும் ஓடிட்டுருக்கீங்க. டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. சரியா? இப்போது நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்டை டச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களோட ஸ்பீட் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடிட்டுருக்கீங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை டச் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் வந்து உங்களோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. யூ மே இன்க்ரீஸ் டு 20 or 30 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடிட்டுருக்க நீங்கள் வந்து மேபி 30 கிலோமீட்டரில் ஓடலாம். ஓடுனா என்ன ஆகும்? அந்த டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா? உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்குமான அந்த டிஸ்டன்ஸ் வந்து குறையும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போய் உங்கள் ஃப்ரெண்டை டச் பண்ணிவிடுவீங்க. டச் பண்ணும்போது நீங்கள் உங்களோட மொத்த ஃபோர்ஸையும் உங்கள் ஃப்ரெண்டு மேலே போடுவீங்க. அப்போ அவங்க போடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் இனிஷியலாக 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக யூ வில் ரிசல்ட் இன் சம் அதர் வெலாசிட்டி. ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் we are using conservation of linear momentum. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அண்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகேவா? இப்போ இது மூவ் ஆகிட்டுருக்கு. இதை வந்து நான் m1 எடுத்துக்கிறேன், இதை வந்து m2ன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி u1, இனிஷியல் வெலாசிட்டி u2. ஓகேவா? இது வந்து என்ன ஆகுது? ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்த பிறகு ரெண்டும் வந்து கிட்ட வந்துடுது. ஓகேவா? both the objects are nearer. ஓகே, ஸோ இப்போ இந்த both the objects are nearerல இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து m1 m2 இது வந்து இனிஷியல் லெவல். ஓகேவா? இப்போ மூவ் ஆகிடுச்சு. ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ரெண்டும் கிட்ட இருக்குது. ஓகேவா? அடுத்து முடியும் போது பார்த்திங்கன்னா மூவ் ஆகிருக்கும். ஓகே, இது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை வந்து கொலிஷன் சொல்லுவாங்க. ரெண்டும் வந்து நெருங்கும் போது, அதாவது நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டை போய் டச் பண்ணுறீங்க இல்லையா, அதை வந்து கொலிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தாக்கம். சரியா? தாக்கத்திற்கு முன், தாக்கத்திற்கு பின். தாக்கத்திற்கு முன் வந்து நீங்கள் ஒரு வெலாசிட்டியில் ஓடிட்டுருப்பீங்க. நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்டை முட்டினோடனே கொஞ்ச நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்டு வந்து வேறு ஒரு வெலாசிட்டி, அதாவது கொஞ்சம் மூவ் ஆகிடுவாங்க. நீங்கள் ஒரு தாக்கம் கொடுத்தோன்னா அவங்க வந்து கொஞ்சம் மூவ் ஆகிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தாக்கத்திற்கு முன், தாக்கத்திற்கு பின். கொலிஷன், பிஃபோர் கொலிஷன், ஆஃப்டர் கொலிஷன். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம இங்கே இந்த டயக்ராமில் சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இது வந்து பிஃபோர் கொலிஷன், இது வந்து டியூரிங் கொலிஷன், அண்ட் இதை வந்து ஆஃப்டர் கொலிஷன். இப்போ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நியூட்டன்ஸ் தேர்ட் லா
வந்து இது பண்ணுறோம் by using Newton's third law. That is, for every action there is a equal and opposite reaction அந்த third law மூலமாக we are going to prove this. How? இப்போது இந்த force B இருக்கு இல்லையா, இந்த force Bயில் என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, நமக்கு M2 இருக்குது. இதோட இனிஷியல் அண்ட் ஃபைனல் நான் எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஸோ நம்ம இதை ஆல்ரெடியே சொல்லியிருக்கோம், ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பை டிஸ்டன்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி இதுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வகையில் இப்போது ஃபோர்ஸ் பி எஃப்பி இது எப்படி சொல்லலாம்னா, ஃபோர்ஸ் ஆன் ஆப்ஜெக்ட் பி டியூ டு ஏ, ஏனால் பி மேலே ஏற்பட்ட ஒரு ஃபோர்ஸ், the force which acted on B due to A அப்படிங்கும்போது நம்ம அது வந்து force on B is equal to mass 2 into final velocity minus initial velocity by T அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா force on object A due to B, இதுக்கு எப்படி எடுத்துக்கிறோன்னா, force on A is equal to mass into final velocity minus initial velocity by T. ஸோ இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம், என்ன சொன்னோம், by Newton's third law action force is always equal to reaction force இல்லையா. இப்போ action force எது, FA இல்லையா, அதை வந்து நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். FA is equal to reaction இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம மைனஸ் FBன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஆல்ரெடி FAவோட வேல்யூ என்னன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம், M2 into U2 sorry V2 minus U2 by T is equal to minus M1 into V1 minus U1 by T. இதில் பார்த்தீங்கன்னா டீயும் டீயும் கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் நம்ம இப்போ எழுத போகிறோம். M1 V1 minus M1 U1 is equal to minus M2 V2 plus M2 U2. அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாஸ்ன்றது வந்து வெளியில் இருந்தது இல்லையா, அதை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். ரெண்டு வேல்யூஸ்க்கும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸில் இருக்கிற லைக் M1 V1 இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரே பக்கமாக நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். அதாவது M1 V1 M2 V2 இது ரெண்டையும் ஒரே பக்கமாக நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஸோ M1 V1 அடுத்து ப்ளஸ் M2 V2 is equal to M1 U1 plus M2 V2. ஸோ இது என்ன ஆயிடுச்சு, பிஃபோர் collision after collision, before collision after collision. So before collision is equal to after collision. So hence proved. இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரூஃபாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஆக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷன் ஃபோர்ஸ். இதில் வந்து இந்த டி கேன்சல் ஆகிடுது. அடுத்து இந்த M1 இன்ட்டு V1, M1 into U1, next M2 into V2, next M2 into U2. இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணுறீங்க. இந்த ஃபைனல் வெலாசிட்டி எல்லாமே ஒரே சைடு எடுத்துகிட்டு வந்துடும். அதாவது இந்த M1 V1 மைனஸ் M1 U1 is equal to M2 V2 மைனஸ் M2 U2 இருக்கு இல்லையா, சாரி ப்ளஸ் இதில் வந்து இந்த ஃபைனல் வெலாசிட்டி எல்லாமே வந்து நம்ம ஒரே சைடாக எடுத்துகிட்டு வரோம். அப்போது M1 V1 ப்ளஸ் M2 V2 ஈக்குவல் டு இந்த Uன்றது என்னது நமக்கு, U is what? U is the
இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ அதை வந்து இங்கே கொண்டு வரும். சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கிறோம். ஸோ இதுதான் வந்து principles of linear momentum. So the above equation confirms in the absence of an external force, the algebraic sum of the momentum after collision is numerically equal to the algebraic collision of the before collision. So after collision is equal to before collision. Hence the law of conservation of linear momentum is proved. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லாவில் இன்னொன்று ராக்கெட் ப்ரொபல்ஷன். இந்த ராக்கெட் ப்ரொபல்ஷன்னா என்ன அப்படின்னா, ப்ரொபல்ஷன் ஆஃப் ராக்கெட்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் as well as Newton's third law of motion. Rockets are filled with fuel, either liquid or solid, in the propellant tank. இப்போ பார்த்திங்கன்னா this is a rocket. ஓகேவா? இப்போ ராக்கெட்டோட பார்ட்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு. இப்போது இந்த ராக்கெட்டில் இதுதான் வந்து பேலோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராக்கெட்டில் this we called it as payload. இதில் தான் பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுற அந்த பர்சன் அண்ட் என்னென்ன கொண்டு போகணுமோ அதெல்லாமே அதில் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஏரியா இருக்கும். இதை தான் வந்து கைடன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஒரு புக்லெட் மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ ஒரு விஷயத்தை ஒரு பர்டிகுலர் ஒரு ரிமோட் கார் எதையாவது இது பண்ணணும்னா அதுக்கான ஒரு கைடன்ஸ் சிஸ்டம் நமக்கு அது கூட கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் சிஸ்டம் அங்கே இருக்கும். இட்ஸ் அ கம்யூனிகேட்டிவ் கைடன்ஸ். ஹவு டு அதாவது நீங்கள் அங்கேருந்து எர்த்துக்கு கம்யூனிகேஷன்ஸ் கொடுக்கறதுக்கான அந்த லிங்க்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். இந்த பார்ட்டை தான் நம்ம ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இங்கே வந்து ஃபியூவல் இருக்கும், அண்ட் இங்கே ஆக்சிடைசன் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கம்பஷன் சேனல் இருக்குது அண்ட் ஹியர் வி கெட் த ஃப்ளேம். ஓகேவா? ஸோ இந்த ஆக்சிடேஷனும் இந்த ஃபியூவலும் சேர்ந்து தான் என்ன ஆகும், இட் வில் பர்ன் அவுட் அண்ட் வில் கிவ் ஆக்சிஜன். இதில் இந்த அவுட்டர் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த ராக்கெட்டோட outer part is made up of thermal protection. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராக்கெட் போகும்போது அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதாவது நார்மலாக வந்து நீங்கள் அந்த ஃப்ரிக்ஷன் படிச்சிருப்பீங்களே, ஃப்ரிக்ஷன் வந்து எப்படி happens when rub with air இல்லையா. ஸோ ராக்கெட் டெம்பரேச்சர் will change. To reduce the temperature and to maintain constant temperature, the outer part is made up of thermal protection. So rocket move ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறதுக்காக இந்த தெர்மல் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க ராக்கெட்டில். சரியா? அண்டு நார்மலாக ராக்கெட் வந்து அலுமினியம் இல்லைனா டிட்டானியமால் செஞ்சுருப்பாங்க. நார்மலாக இப்போ ஒரு ராக்கெட் போகுதுன்னு வச்சுங்களேன், இந்த ஃப்ளோர் இங்கே இருக்குன்னா ராக்கெட் வந்து நம்ம கண்ணுக்கு பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் ஒரு 1 மினிட்டுக்கு அப்புறமா அந்த ராக்கெட் லைட்டாக பெண்ட் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கால்ட் அ கிராவிட்டி டர்ன் டு கன்சியூம் ஃபியூவல் கன்சப்ஷனுக்காக வந்து ராக்கெட் வந்து டில்ட் ஆகும், லைட்டாக பெண்ட் ஆகி போகும். ஸோ அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், கிராவிட்டி டர்ன். அடுத்து பார்த்திங்கன்னா, ஏன் இந்த கிராவிட்டி டர்ன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிராவிட்டி புல் வந்து கீழே இருக்கும்போது ராக்கெட் நேராக போச்சுன்னா அந்த ஃபியூவல் வந்து சீக்கிரமாக காலி ஆகிடும். ஸோ அந்த ஃபியூவல் வந்து கம்மி பண்ணுறதுக்காக to save the fuel, the rocket bend to some extent. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஜெக்ட்ரி மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க. ஸோ இந்த ராக்கெட் எப்படி ஒர்க் ஆகுது பார்த்திங்கன்னா, ராக்கெட் வில் ஒர்க் இன் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். நம்ம சொன்னோம் இல்லையா ஆல்ரெடி, அந்த கொலிஷன், ஆஃப்டர் கொலிஷன், பிஃபோர் கொலிஷன், எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அ
opposite and equal reaction இல்லையா. So by Newton's third law of motion, and it also works under the law of conservation of linear momentum. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ராக்கெட் வந்து ஹைட்டில் போயிட்டுருக்கும்போது அதோட பார்ட்ஸ் எல்லாம் கீழே விழும். ஸோ அது வந்து ஸ்பேஸ்ஷிப்பில் போய் எடுத்துப்பாங்க, அது இன்னொரு பார்ட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ராக்கெட்டோட ஸ்பீடு, ஃபியூவல் ஸ்பீட்லேருந்து ராக்கெட் ஸ்பீடு இருக்கும். ராக்கெட் ஸ்பீடு வந்து ஆக்சிலரேஷனில் இருக்கும். ஸோ இதை வந்து எதுன்னு சொல்லுவாங்கன்னா அப் த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா மாஸ் குறைஞ்சி ஆக்சிலரேஷன் அதிகமாகும். ஸோ ராக்கெட் ஹேஸ் டு கிவ் மோர் ஆக்சிலரேஷன் வென் இட் மூவ்ஸ் ஃப்ரம் எர்த்லேருந்து அது போகும்போது அது வந்து ஒரு நிறைய ஆக்சிலரேஷன் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், பலூனை பற்றி சொல்லியிருந்தேன். பலூனில் வந்து நீங்கள் ஏர் ஃபில் பண்ணி அதை நீங்கள் விடும்போது என்ன ஆகும்னா அதில் உள்ளே இருக்கிற அந்த காற்று வந்து வெளியில் வந்துட்டு இந்த பலூன் வில் மூவ் ஃபார்வர்ட் சொன்னேன் இல்லையா. ஸோ அதே தான் வந்து நம்ம இதுக்கும் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சர்டைன் ஹைட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு சர்டைன் வெலாசிட்டிக்கு இது ரீச் ஆகும். எர்த்லேருந்து ஒரு சர்டைன் ஹைட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது சர்டைன் வெலாசிட்டி வந்து ரீச் ஆகும். அதை தான் வந்து நம்ம எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் நீங்கள் வந்து ஹையர் கிளாஸஸ் போகும்போது படிப்பீங்க. இப்போ நம்ம ராக்கெட் ப்ரொபல்ஷன் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க புக்கில் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Propulsion of rockets is based on the law of conservation of linear momentum as well as Newton's third law of motion. So ராக்கெட் ப்ரொபல்ஷனில் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து கன்சர்வேஷன், law of conservation of linear momentum as well as Newton's third law of motion. Rockets are filled with a fuel, either liquid or solid, in the propellant tank. When the rocket is fired, this fuel is burnt and hot gas is ejected with a high speed from the nozzle of the rocket. So கீழே பார்த்துருந்தீங்கன்னா நமக்கு அந்த நெருப்பு போகிறது தெரியும் இல்லையா. ஸோ அது producing a huge momentum. Momentumனா moment. To balance this momentum, an equal and opposite reaction force is produced in the combustion chamber. அந்த combustion chamberல என்ன ஆகும்னா ஒரு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகி ராக்கெட்டை வந்து ஃபார்வர்டில் மூவ் பண்ண வைக்கும். While in motion, the mass of the rocket gradually decreases until the fuel is completely burnt out. ஸோ ராக்கெட்டோட அந்த இது அதான் நான் சொன்னேன் இல்லையா, அதோட பார்ட்ஸ் எல்லாம் கழண்டு விழும். ஸோ எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபியூல் வந்து கம்ப்ளீட்டாக முடிகிற வரைக்கும். Since there is no net external force acting on it, the linear momentum of the system is conserved. ஸோ அங்கே வந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாததுனால அங்கே வந்து லீனியர் மொமெண்டம் வந்து சேவ் ஆகும். there is no loss in energy. The mass of the rocket decreases with altitude, which results in the gradual increase in velocity of the rocket. ஸோ அந்த மாஸ் வந்து டிக்ரீஸ் ஆக ஆக வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். At one stage it reaches a velocity which is sufficient to just escape from the gravitational pull of the earth. ஸோ earth கிட்டேருந்து வர அந்த gravitational pull வந்து இது வந்து ஒரு சர்டைன் இதுக்கப்புறமா வந்து ரீச் ஆகிடும் இந்த வெலாசிட்டி. ஸோ அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கான்செப்டோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. Thank you for watching.